இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடினால் எந்த மாதிரியான விளைவுகளை உலக நாடுகள் சந்திக்க நேரிடும் என்பது தொடர்பாக நமது செய்தியாளர் கவியரசன் வரைகலை மூலம் விளக்குகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. ஹார்முஸ் ஜலசந்தியும் பெட்ரோல் டீசல் விலையும், அது என்ன ஹார்முஸ் ஜலசந்தி, அது எங்கே இருக்குது, அதுக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் என்ன சம்பந்தம், வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம்தான் ஹார்முஸ் ஜலசந்தி. ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய குறுகிய கடல் பாதை. ஓமனையும் அரபிக்கடலையும் பாரசீக வளைகுடாவோட இணைக்கிற பகுதி இதுதான். உலக எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதியில் 40% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் நடக்குது. ஒரு நாளைக்கு 45 எண்ணெய் கப்பல்கள் இந்த பகுதியை கடந்து போகுதுன்னா பார்த்துக்குங்க. இந்தியா, சீனா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்தி தான் எண்ணெயை இறக்குமதி செய்கிறாங்க. ஹார்முஸ் கடற்கரைகளில் உள்ள கண்காணிப்பு மையங்களை தாக்குறதுக்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. அதன் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை தற்காலிகமாக மூடுவதற்கு ஈரான் முடிவு செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹார்முஸ் ஜலசந்தியை மூடிட்டா பல நாடுகளால் எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியாது. அதனால் ஈரான் இதில் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. தங்களுக்கு எந்தெந்த நாடுகள் ஆதரவாக இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஜலசந்தியை திறந்து விடலாம் அப்படின்னு ஈரான் முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் ஈரான்லேருந்து மட்டுமில்ல, பிற அரபு நாடுகளில் இருந்தும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளால் எண்ணெய் இறக்குமதியை செய்ய முடியாது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.